Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி மாவட்டம் மால்வாய் கிராமத்தில் உள்ள ஐயனார் கோயிலை அறநிலையத்துறை கையகப்படுத்த முயற்சிப்பதாகவும் கோயிலில் முறைகேடுகள் நடப்பதாகவும் கூறி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரடியில் இணைகிறார் நமது செய்தியாளர் தீபன். தீபன், வணக்கம். அறநிலையத்துறை இந்த கோயிலை கையகப்படுத்துறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறாங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். திருச்சி மாவட்டம் புல்லாம்பாடி ஒன்றியம் பகுதியில் இருக்கக்கூடிய மால்வாய் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கக்கூடியது ஐயனார் கோவில். இந்த கோவிலில் இந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கே சொந்தமான கோயிலாக ஆண்டாண்டு காலமாக பூஜித்து வருகிறது. இந்த நிலையில் இந்து அறநிலையத்துறை எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் முழுமையாக அந்த கோயிலை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த சாமிக்கு செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும் அல்லது ஆபரணங்களாக இருக்கட்டும் அனைத்தையும் கொள்ளடிக்கப்பட்டதாகவும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது. இது குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும் என இந்த பகுதி கிராம மக்கள் காவல்துறை மற்றும் இந்து அறநிலையத்துறை மற்றும் நீதிமன்றம் வரைக்கும் சென்றுள்ளார்கள். ஆனால் இதுவரைக்கும் அதற்கான எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்காத பட்சத்தில் இன்று ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் இந்த கிராம மக்கள் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்டமாக போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என தரப்பு தெரிவிக்கப்படுகிறது. இது என்ன முறைகள் நடந்தது, யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கார் என்பது குறித்து இந்த கிராம பகுதி மக்களிடையே கேட்போம். சார் வணக்கம். இந்த உங்களுடைய ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்துக்கு என்ன காரணம், அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? ஓகே, என்னுடைய பேர் ராஜபாண்டியனுங்க. இது எங்களுடைய குலதெய்வ கோயில். நாங்கள் அந்த குலதெய்வ கோயிலில் குடமுழுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தான் எல்லாம் காணி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மால்வாய் கிராம மக்கள் எல்லாம் ஒரு ஒற்றுமையாக சேர்ந்து இந்த விஷயத்தில் ஈடுபட்டோம். உள்ளே வரும்போது தான் தெரிஞ்சுது பார்த்திங்கன்னா இட்ஸ் 92 lakhs பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்டில் வசூல் பண்ணியிருக்காரு. இதை எவிடன்ஸாக நாங்கள் எடுத்து எல்லாமே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஓனர் ரிசிப்ட் அடிச்சிருக்காரு. 5000, 10,000, 50,000, 1 லட்சம் இது எல்லாமே வாங்கியிருக்காரு. இதுவும் நாங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இந்த ஹெச்ஆர்என்சியில் பெயர் அளவுக்கு தான் இந்த ஹெச்ஆர்என்சி இந்த கோயிலில் செயல்பட்டுருக்காங்க. இது நாங்கள் ஆர்டிஐ மூலியமாக கேட்டோம். இந்த கோயில் ஹெச்ஆர்என்சியில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த தகவல் அலுவலகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த பெயர் அளவுக்கு இவங்க ஹெச்ஆர்என்சி இந்த பூசாரியை பார்த்திங்கன்னா அறநிலையத்துறையோட சம்திங் ராங், ஏதோ ஒரு கரப்டட் ஏதோ நடந்திருக்கு. ஸோ இதை அரசாங்கம் தான் கவனித்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் குடமுழுக்கு பண்ணுறதுக்காக அந்த கோயிலுக்கு இந்த செல்லியம்மன் கோயில் சுற்றிலும் ஒரு பெரிய மதில் சுவர் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய ஆர்ச் ஒன்று, பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். கோயிலில் சுற்றிலும் கல்லெல்லாம் போட்டுட்ருக்கோம். இதுக்கு நிறைய இடைஞ்சல் கொடுக்குறாங்க. இது எங்களுடைய குடிபாட்டு கோயில். இதை நாங்கள் யார்கிட்டையும் போய் அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. ஸோ இது பாஸ்கருங்கிற ஒரு பூசாரி பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்என்சி பணி நீக்கம், தற்காலிக பணி நீக்கம் அப்படிலாம் பண்ணி அவர் திருப்பி போய் பின்வாசலில் போய் ஹைகோர்ட்டில் போய் ஒரு அறங்காவலர் ஸ்டே வாங்குறாரு. இப்போ அதுக்கும் நாங்கள் லீகலாக போட்டிருக்கோம். அது கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே அந்த அறங்காவலர் தான் நாங்கள் கோர்ட்டில் போட்டு அவர் இல்லைன்னு சொல்லி வெளியாக்கணும். திருப்பி இவங்க ஹெச்ஆர்என்சி ஹெல்ப் பண்ணி சில தப்புகள் நடக்குது. இதெல்லாம் அரசாங்கம் வெளியாக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மக்கள் எல்லாம் விரும்புகிறோம். அதோடு இல்லை, இப்போ இந்த ஹைகோர்ட் இன்றைக்கி உண்ணாவிரதம் ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வாங்கி நாங்கள் இன்றைக்கி உண்ணாவிரதம் ஒரு அடையாள உண்ணாவிரதம் தான் இருக்கும். இது அடையாளம் தான். இதை எங்களுக்கு தக்க செவிசாய்த்து அரசாங்கம் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இந்த போராட்டம் கண்டினியூவாக கூட தொடரும். இன்னும் வேறுமான விஷயம், இளைஞர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 500 லேடிஸ் வந்திருக்காங்க, 500 ஜென்ட்ஸ் வந்திருக்காங்க, இன்னும் வயசானவங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க ப்ரெஷரு, சுகரு, நிறையா இது இருக்குது. அவங்களாம் எல்லாம் இன்றைக்கி உண்ணாவிரதம் இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை அரசாங்கம் கவனித்து எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே அமைதியோட உண்ணாவிரதத்தை தொடர்ந்து கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இது அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு மண்ணின் மைந்தர் எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு இருக்காங்க. அமைச்சர் தொகுதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. பார்த்தோம்னா கிராமத்துடைய பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையே இந்த ஐயனார் கோயில் இருக்கக்கூடிய நடைபெற்ற முறைகேடுகளை உரிய விசாரணை செய்யணும். அவர்களோட தரப்பில் கொள்ளடிக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் மீண்டும் கோயிலுக்கு ஒப்படைக்கணும். இந்த பகுதி மக்களுக்கு தான் இந்த கோயில் முழுமையாக சொந்தம் என அந்த அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும். மேலும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்பு நடைபெற்ற முறைகேடில் இருக்கக்கூடிய அந்த பணம் மற்றும் நகை எதாக இருந்தால் வெள்ளை அறிக்கையில் அந்த பகுதி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்து அறநிலையத்துறை தொடர்ந்து இது போன்ற ஒரு மக்களுக்கு
சொந்தமான கோயிலை கையகப்படுத்தும் முயற்சியை கைவிட வேண்டும் என தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். உடனடியாக இந்த கோவிலுக்கான கும்பாபிஷேக பணிகள் நடைபெற வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஓடாமல் இருக்கக்கூடிய தேர் திருவிழா நடத்த வேண்டும். இந்த கிராம பகுதி மட்டுமல்லாமல் பல்வேறு சுற்றி இருக்கிற பகுதி மக்களுக்கும் இந்த கோயில் வந்து மிகவும் ஒரு குலதெய்வம் கோயிலாக மக்களால் போற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த இந்து அறநிலைத்துறையுடைய நடவடிக்கை கிராம பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை அடுத்து அவருடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று அந்த பகுதி மக்களிடையே கேட்போம். சார், இன்னைக்கு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுறீங்க, உங்களோட அடுத்த நடவடிக்கை என்ன? இல்லை, ஜாயிண்ட் கமிஷனர், உதவி ஆணையர், பெரம்பலூரில் உமா மேடம் இருக்காங்க, அவங்களாம் வரணும். இந்த உண்ணாவிரத்தில் மக்கள் நிறைய முறை அவங்கள்ட்ட போயிட்டோம், நிறையா டைம் கேட்டுட்டோம். எங்கள் நீதியை கேட்க போனால் எங்கள் மேலே வழக்கு பாயுது. சரிங்களா, சம்மந்தமே இல்லை ஒரு ஊட்டத்துறை இவோ என் மேலே வழக்கு போடுறாரு. முறைகேடுகளை மேடம் மாலதி மேடம் என்று சொன்னாங்க, நான் வெளி உலகத்துக்கு காட்டினது, அதனால் என் மேலே வழக்கு. இப்போ இந்த பாஸ்கர் மேலே தொடர்ந்து கள்ளக்குடி காவல் நிலையத்தில் 3 தடவை மனு கொடுத்துருக்கோம், எஸ்பி ஆஃபீஸுக்கு கொடுத்துருக்கோம், முதலமைச்சர் தனிப்பிரிவு கொடுத்துருக்கோம். இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு தப்பு பண்ண மாதிரி நடவடிக்கை இப்போது வரைக்கும் இல்லை. சுதந்திரமாக சுற்றுறான், அரசு இயந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். போலீஸுக்கு அவ்வளோ கண்டுபிடிச்ச மேலே வழக்கு போட்ட தெரிஞ்சு அவங்களால இவனை கண்டுபிடிக்க இவன் மேலே வழக்கு போட ஏன் முடியலை? என்ன காரணம்? அவனுக்கும் இந்து அறநிலையத்துறை தான் அவன் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். காவல்துறையை கண்ட்ரோல் எடுத்திருக்கானா? அவன் தப்பு இருக்கிறது. இன்னொன்று மட்டும் சொல்கிறாங்க, இவன் ஊழலுக்கு உடனடியாக இருந்த உதவி ஆணையர் பெரம்பலூர் உமா மேடம் என்ன பண்ணுறாங்க, அவர் கணவரும் பொறுப்பு இருந்திருக்காரு, இவங்களும் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் மேலே நான் கொடுத்த டார்ச்சர்னால நீங்கள் போட்டே ஆகணும்னு சொல்லி கொடுத்தனால ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க, எஸ்பி ஆஃபீஸுக்கு கொடுக்குறாங்க. பொதுமக்கள் இது ஹெச்ஆர்என்சி கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹெச்ஆர்என்சி ஆணையர் தானே கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட்டு, ஒரு எஃப்ஐஆர் ஏன் போடலை? என்ன காரணம்? காவல்துறை தான் சொல்லணும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த கோவில் ஒரு நிம்மதியாக இருக்கணும். அங்கே 4 பூசாரி இருக்க அந்த குடும்பமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஊருடைய மக்களுடைய உணர்வுபூர்வமாக ஒரு திருத்தேர் காணி மக்களுக்கும் சொந்தம் தான், கிராம மக்களுக்கும் சொந்தம் தான். 30 வருஷமாக நிற்கிது. அது இழுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எங்களால் எடுக்க முடியல. காரணம், இவன் வருமானத்தை இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். எங்களால் என்ன பண்ண முடியும்? அதே போல் கோவிலுடைய ஆபரணங்கள், காசி மலை, தங்க ஒட்டியான ஓலைச்சுவடி பதிவுகள் எல்லாமே மக்கள் பார்த்துருக்காங்க. எங்கள் தங்கராசன் கூட இருக்கார், அவருக்கு தெரியும். எல்லாம் பார்த்தது தான். இந்த பவுனை தொடர்ந்து ஒரு 500 பவுன் நாங்கள் சொல்லியிருக்கோம், அது 1000 பவுன் கூட இருக்கலாம். தங்க காசி மலை இவ்வளோ பெருசு பார்த்துருக்கோம், அது சின்ன பவுனாக இருக்கும். ஒரு அப்ராச்மெண்ட்டாக அவன் எப்படியோ போயிட்டு பாருன்ட்டு அவன் மேலே 500 பவுன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். பேங்க் அக்கௌண்ட்டில் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, இவன் மகப்பேரில் எடுக்கிறான். டெய்லி இவனுக்கு அவனுக்கு நினச்ச வாக்கில் 10,000, 20,000, 30,000. ஆனால் இது என்னென்னா கோவில் திட்ட மதிப்பீடை தாண்டி தப்பு பண்ணுறான். அந்த இடத்துல கோவிலுக்கு வந்து 2,000, 3,000 செலவு பண்ண மாதம் இருக்குது. இவன் ஒரே டைம் 2,000 எடுக்கிறான், 1 லட்சம் எடுக்கிறான். இதனால் தவறான சொத்துக்களை நிறையா சேர்த்துக்கிட்டு இருக்கான். அவன் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இந்த கோவில், இந்த காணி மக்கள், கிராம மக்களுடைய கட்டுப்பாட்டில் இவங்க கொடுங்க. நாங்கள் ஒரு நிர்வாகத்தை சமபங்களை போட்டுக்கிறோம், ஒரு நிர்வாகம் பார்க்குறோம். 30 வருஷமாக ஒரு புகழ்பெற்ற தெய்வம் அப்படியே நிற்கிது, தேர் இழுக்கணும். அதுக்கு பண்ணணும். அறநிலைத்துறை உடனே வெளியேறணும். எனக்கு இப்போ என்னென்னா, உண்ணாவிரதம் தொடர்ந்து இருக்க போகிறோம். ஆணையர் இங்கே வரணும், எங்கள் மக்களுடைய குறையை அவங்க தீர்க்கணும். நான் வந்து சென்னைக்கு ஆணையருக்கே கொடுத்துட்டேன், என் குறையை தீர்க்க அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கேன். அவர் வரேன்னு சொன்னார், வரல. இப்போ ஜேசி இருக்காங்களே, இவங்க மேலே அதிகாரி இப்போ பணியில் எந்த அதிகாரி இருந்தாலும் கல்யாணி மேடம் மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள அதிகாரி உடனே வந்து காவல்துறை எதையும் செய்ய முடியும். எங்கள் உண்ணாவிரதத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு சரியில்லை இடத்த கொடுத்தாங்களே ஜல்லிக்கட்டு மைதானத்தை, உடனே இவங்க காவல்துறை ரெடி பண்ணி ஜாயிண்ட் கமிஷன் வர சொல்லுங்க. இங்கே நாங்கள் உண்ணாவிரத்தை அதாவது இந்த கிராம மக்கள் தொடர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனடியாக இந்த பகுதிக்கு விஏஓ, ஆர்ஐ மற்றும் இந்து அறநிலைத்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் நேரில் வந்து இந்த மக்களுடைய கோரிக்கையை கேட்டு உடனடியாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என இந்த தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் இந்த பகுதி மக்கள் மற்றும் கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.